தென்மேற்கு வங்கக்கடலில் உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு பகுதி ஆழ்ந்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று சென்னையை நெருங்குகிறது. இதன் காரணமாக சென்னை மற்றும் வட மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வங்கக்கடலில் உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு பகுதியால் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் தொடர்ந்து மழை பெய்து வருகிறது. இந்த தாழ்வு பகுதி மேலும் வலுவடைந்து ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறியுள்ளது. இந்த தாழ்வு மண்டலம் சென்னையிலிருந்து 125 கிலோமீட்டர் தொலைவில் மையம் கொண்டுள்ளது. இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இன்று அதிகாலை சென்னைக்கு மிக அருகே வரக்கூடும் என்றும் இதன் காரணமாக சென்னையில் தொடர் கனமழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாகவும் வட மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என்றும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தென்மேற்கு வங்கக்கடலில் சென்னைக்கு தென்கிழக்கே சுமார் 240 கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டிருந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது வடமேற்கு திசையில் நகர்ந்து தற்பொழுது சென்னைக்கு 125 கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டுள்ளது. இது மேலும் வடமேற்கு திசையில் நகர்ந்து ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று அதாவது 18ஆம் தேதி சென்னைக்கு மிக அருகில் வரக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதன் காரணமாக தமிழகத்தில் பெரும்பாலான இடங்களில் மழை பெய்யும். கனமழையை பொறுத்தவரையில் வட தமிழகத்தின் கடலோர மாவட்டங்களில் ஒரு சில இடங்களிலும் வட தமிழகத்தின் உள் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் கன மற்றும் மிக கனமழை பெய்யக்கூடும். தென் தமிழகத்தின் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடும். சென்னை பொறுத்தவரையில் தொடர் மழையாக இருக்கக்கூடும். தமிழகத்தின் வட மாவட்டங்களில் கனமழை எச்சரிக்கை விடப்பட்டுள்ளதை அடுத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்க அந்தந்த மாவட்ட ஆட்சியர்களுக்கு தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. தமிழக அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், திருவண்ணாமலை ஆகிய மாவட்டங்களில் மிக அதிக கனமழையும், கடலூர், விழுப்புரம், தஞ்சாவூர், நாகப்பட்டினம், புதுக்கோட்டை ஆகிய மாவட்டங்களில் மிகுந்த கனமழையும் பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் மணிக்கு 50 முதல் 60 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து பொதுமக்கள் பாதுகாப்பாக இருக்குமாறும் மீனவர்கள் கடலுக்குள் மீன்பிடிக்கச் செல்ல வேண்டாம் என்றும் தமிழக அரசு அறிவுறுத்தியுள்ளது. தேவையான பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு மாவட்ட ஆட்சித் தலைவர்கள் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். மழை அதிகம் பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ள மாவட்டங்களில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்பார்வையிட மூத்த IAS அதிகாரிகள் அனுப்பப்பட்டுள்ளதாகவும் தமிழக அரசின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.